பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இவங்க நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணேன். ஆக்சுவலி அவங்க பார்த்துட்டு ப்ரொபோஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். இவங்க கொஞ்சம் 2 days கழிச்சு தான் ஓகே சொன்னாங்க. ஏன்னா எப்படி மார்வாடி டு முஸ்லீம் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், நீங்க மேரேஜ் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு அதுல நிறைய கேள்வி எல்லாம் இருந்தது. கொஞ்சம் டீப்பா போனா அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராதுன்னு இவங்க பாம்பே கூட்டு போயிட்டாங்க. மறுபடியும் பாம்பே கூட்டு போயிருந்தாங்க. அது ஒரு 2 days பிஃபோர் எஸ்கேப். வேலூர் எங்க போறேன்னு சொல்லிட்டு பட் அங்க இல்ல, வேற ஏதோ இடத்துல அவங்க இருந்தாங்க. சோ ஏன்னா இவங்களை எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி தேடிட்டு இருந்தாங்க. ஓகே கெடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இவங்க பண்ண நல்ல விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு வந்துச்சு. குச்சிட்டு போயிடுறது, அடி விழுந்தது, எல்லாருக்கும் ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. இதுக்கு முன்னாடி என்ன அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவன் கண்ணுல கடிச்சா என் பையன் போட்டுருவேன், அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கா எல்லாருக்கும். அந்த டைம்ல வந்து கல்யாணம் புதுசு, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. செலவு காசுல நான் வந்தது வந்து ஒரு ட்ரெஸ்ல தான். அந்த இதுல நம்பிக்கையில தான் நான் இல்ல இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுன்ட்டு ரொம்ப ஒரே இதுல இருந்தேன். எஸ்கேப் ஆன பிறகு இந்த டார்ச்சர் கொடுத்தாங்க பாருங்க ஃபேமிலிக்கு. அப்பா வந்து மிலிட்டரி எக்ஸ் சர்வீஸ். ஸோ அப்பாவுக்கு வந்து வார்னிங் தான் கொடுத்தாங்க தவிர அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், டார்ச்சர் பண்ணா கொடுக்கல. சோ உங்க 2 பேரை பத்தி வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ உங்களோடது வந்து ஒரு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜா? லவ் மேரேஜ். அப்படியா? எப்போ முதல்ல சந்திச்சீங்க? 92 ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். இவங்க நேபரா இருந்தாங்க, அப்பதான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நியர்லி 2 years பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் மீன்ஸ் உங்களுக்கு பாம்பே கூட்டிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்த பிறகு எங்க விட்டீங்களோ அங்க இருந்து கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, இவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன்னா பெருசா வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம்ல. ஆமா. சோ உங்களுக்கு பாக்கும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நான் ஆக்சுவலி யோசிக்கவே இல்லை இவங்களுக்கு லவ் பண்ணுவேன்ட்டு. சரி, பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இவங்க நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணேன் ஆக்சுவலி அவங்களுக்கு. அப்படியா? ஓகே ஓகே. சோ அத மாதிரி பார்த்துட்டு ப்ரொபோஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். இவங்க கொஞ்சம் 2 days கழிச்சு தான் ஓகே சொன்னாங்க. ஏன்னா எப்படி மார்வாடி டு முஸ்லீம் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், நீங்க மேரேஜ் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு அதுல நிறைய கேள்வி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம். அப்படி ரன்னிங் ஆச்சு. வீட்லயே தெரிஞ்சு போச்சு. எனக்கு பாம்பே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ, தெரிஞ்சதுனாலதான் கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஓகே சரி, இவங்க சொன்ன நீங்க எதுக்கு அந்த 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா இவ வந்து அதர் காஸ்ட். ஸோ எடுத்தோன்னே நான் முடிவு சொன்னா அது தப்பா போயிடக்கூடாதுனாலதான் நான் கொஞ்சம் அந்த கேப் கொடுத்துட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் காரணம் என்னன்னா, இவங்க வந்து இவங்க பிரதர்ஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து நல்லா க்ளோஸா பழகுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் துரோகம் கொடுத்த மாதிரி ஆயிடுமே, சரி நான் பண்ணா கம்ப்ளீட்டா இருக்கணும் சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில வந்து நான் கவர் ஆகினேன். அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து மாறுபடியா இருந்தா கண்டிப்பா உனக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீ காஸ்ட்னால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். சரி ஓகே. ஆனா கொஞ்சம் டீப்பா போனோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராதுன்னு இவங்களுக்கு பாம்பே கொண்டு போயிட்டாங்க. ஆஃப்டர் தட் வந்து இவங்க எல்டர் சிஸ்டர் இங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த டைம் இந்த கல்யாணத்துக்கு பாம்பேல இருந்து வரும்போது மறுபடியும் அவங்க என்ன நினைச்சா, இது கேப்னால இருக்காதுன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப டீப்பா போனால மறுபடியும் பாம்பே கூட்டிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு 2 days பிஃபோர் எஸ்கேப். உங்ககிட்ட இந்த கதைகள்லாம் சொல்லிருக்காங்களா? நிறைய சொல்லிருக்காங்க. அவங்க இன்சிடென்ட்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்ட கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? அவங்க சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? ஸோ எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, எங்கேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறேன்னு சொல்லிட்டு வேலூர் எங்க போறேன்னு சொல்லிட்டு பட் அங்க இல்ல, வேற ஏதோ இடத்துல அவங்க இருந்தாங்க. சோ ஏன்னா இவங்களை எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி தேடிட்டு இருந்தாங்க. ஓகே கெடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து சரி, இவங்க பண்ண நல்ல விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு வந்துச்சு. குச்சிட்டு போயிடுறது, அடி விழுந்தது, எல்லாருக்கும் ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கும். ஒரு 2 to 3 hours போவோம் கதையை. ஒரு மூவி எடுக்கலாம். அதாவது சொன்னது என்னன்னா, என் கூட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. போறது எஸ்கேப் ஆறது அவங்களுக்கு தெரியும். June 17, 1995 போற டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு 2 days பிஃபோர் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்கறாங்க. அவங்க எல்லாம் நான் சொல்லி வச்சிருந்தேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு ஆசம், இன்னொருத்தர் ஃப்ரெண்டு அமீதுன்னு, அவங்க தனியா கேட்டாங்க, எங்க மச்சான் எங்க போறீங்க, என்ன விஷயம், என்ன? நான் சொன்னேன் பெங்களூர் போறேன்.
ஓகே 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 யாருக்குன்னு நீ சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு தெரியும் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தான். சரி எங்கே போவீங்க நீங்க? நான் சொன்னேன் வேலூர் போவேன், அங்கே ரிலேஷன் நிறைய இருக்காங்க, அங்கேதான் இருப்பேன். சரி சரி ஓகே. கடைசியில் 2 இடத்துக்கும் போல. 2 இடத்துல, சென்னையிலேயே அவுட் ஆஃப் சிட்டில இருந்தேன். ஸோ ஒருத்தன் மாட்டும் போது அடின்னு போட்டாங்க. ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன், மாசிலாமணி இன்ஸ்பெக்டர் போட்டு தாக்கணும். அவன் என்ன பண்ண, அடி தாங்காம இன்னொருத்தன் போட்டு கொடுத்தான். சார் நான் இல்லை சார், அவனுக்கு தெரியும் சார். சரி எங்கடா போயிருக்கீங்க? உனக்கு மட்டும் தெரியும் சார், பெங்களூர் சொன்னான். சரி ஓகே. அவனை கூப்பிட்டா சரி, அவனை தூக்கின்னு வந்தாங்க. அவனை போட்டேன். நான் வேலூர் சொன்னேன். என்னடா ஆளுக்கு மாத்தி பேசுறீங்க? யார் சார் நீங்க? பாபநாசம் படத்துல கமலஹாசன். சரி என்ன இது இப்ப உண்மை என்ன சார்? சத்தியமா தெரியாது சார். இதெல்லாம் நடந்தது. எல்லாம் நடந்த பிறகு ஒரு நியர்லி ஒரு 38 days வெளியே இருந்தோம். அதுக்கப்புறம் கோர்ட்ல சரண்டர் ஆகணும். கோர்ட்ல போய் சரண்டர் ஆகி அங்க வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு நான் கூட்டு போக முன்னாடி இவங்களோட ப்ரூஃப் எல்லாம் நான் வச்சிருந்தேன். ஸோ ஏஜ் கரெக்டான ஏஜ் 19 தாண்டிச்சு. ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சதுனால தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி எல்லாமே இதாயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து அந்த 2 years கேப்ல வந்து அவரை ஸ்டில் அப்படியே நினைச்சிட்டே தான் இருந்தீங்களா? ஆமா, ஆக்சுவலி எனக்கு நியூஸ் வந்துச்சு, நீங்க திருப்பி போய் மீட் பண்ணுவீங்களா, அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து அமிச்சாங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா அது நான் கொடுத்து அமிச்சேன்னா அது அப்பா கிட்ட போயிடும். ஏன்னா பாம்பேல இருந்து சிஸ்டர் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட கொடுத்தாலும் அப்பா கிட்ட போயிடும் நினைச்சிட்டு நான் எதுவுமே பண்ணல. சரி இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 years அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அங்கே கூட பாம்பேல கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால எனக்கு அவ்வளோ இது பண்ணல. சரி சென்னை ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஓகே சரி பார்த்துட்டோம். நேரில் அவங்க மேரேஜ்ல வந்தாங்க. சரி ஓகே எப்படியும் நம்மளுக்கு இவங்க தான் லைஃப் பார்ட்னர் தெரிஞ்சிச்சு. அதான் சொல்லுவாங்களே கரெக்டா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபேத் அந்த இதுல நம்பிக்கையில தான் நான் இல்லை இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுன்ட்டு ரொம்ப ஒரே இதுல இருந்தேன். எப்படி வீட்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆனீங்க? அதான் நான் ஆக்சுவலி எங்களுக்கு 1 day பிஃபோர் சொல்லிட்டேன், நான் எனக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா வீட்டில் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி சிஸ்டரோட எங்க பெரிய சிஸ்டரோட சின்ன பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இவங்களுக்கு லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, பெங்களூர் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படி சித்தி இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டர் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணாங்க, ரொம்ப கூலா சைலண்டா யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு வந்து உட்காந்துட்டு கேட்டாங்க, என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படியே எதுவும் சொல்லலை, அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். எங்க அண்ணா அப்படியே ஓடி வந்துட்டு ஒரே திட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, அசிங்கமா இல்லை அப்படி அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் நான் பண்ணா அவங்களுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன் ரூம்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப 4 days ரொம்ப பாதுகாப்போட வீட்டில் வச்சிருந்தாங்க. எப்படி கேட்டாங்கன்னா பிஎம் செக்யூரிட்டி ரூம் கூட லாக் பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்பா பக்கத்துல இருந்தாங்க, நான் ஏஞ்சி போனா கூட எங்க கூட எங்க அண்ணி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேனா இல்லை என்ன பயம் தெரியல. பட் 4 days கூட ரொம்ப 5th day சைலண்ட் ஆயிட்டாங்க. அம்மா அப்பா காலையிலே போயிட்டாங்க. அண்ணி தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் சொன்னேன் நான் வந்துடுறேன், நான் இவங்க ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. பயமா இல்லையா? பயம் அந்த டைம்ல பயம் தெரியல. 2 வருஷம் பண்ண இல்லையா, எப்படி பயம் வரும்? 2 வருஷம் பண்ணால அந்த பயம் இன்னைக்கு பண்ணி நாளைக்கு ஒன்னாதான் அந்த பயம் இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு தானே. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கே தெரியும் இவன் தி பெஸ்ட் பர்சன் மீன்ஸ். நானா சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது. என் விட என் அண்ணா அண்ணி ரொம்ப நம்பிக்கை இவங்க மேல. அவங்க ரொம்ப மீன்ஸ் லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இவங்களுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எங்க அண்ணா அண்ணி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவங்க அதான் சொன்னாங்க, இவங்க மார்வாடி இருந்தாலும் கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. உங்க வீட்டுல எப்படி சார்? அவங்க வீட்டுல கடும் எதிர்ப்பு. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல எதுவுமே நார்மல்ஸ் தான் எல்லாம். நீ உனக்கு என்ன ஆசை இருக்கோ நீ கரெக்டா டிசிஷன் எடுப்பேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஸோ அது அந்த மாதிரி கொடு. என்னன்னா இந்த எஸ்கேப் ஆன பிறகு இந்த டார்ச்சர் கொடுத்தாங்க பாருங்க ஃபேமிலிக்கு. அப்பா வந்து மிலிட்டரி எக்ஸ் சர்வீஸ். ஸோ அப்பாவுக்கு வந்து வார்னிங் தான் கொடுத்தாங்க தவிர அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் டார்ச்சர் பண்ணணும் கொடுக்கல. நான் அந்த ரைட்ஸ் இல்லை போலீஸுக்கு. ஸோ எங்கே இருந்தாலும் உங்கள் பையனை கூப்பிட்டு வரணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. அண்ணனுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. அங்கே நல்லா ஸ்டேஷன்ல இருந்துட்டு மறுநாள் வந்தாரு. ஸோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. உங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டதுக்கு எல்லாரையும் ஒரு தடவை வந்து வீட்டுக்கு வச்சிட்டீங்க அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் கண்ணுல கடிச்சா என் பையன் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும்.
சொல்லி வந்தார். உங்க அப்பா அப்பா கோர்ட்டுக்கு வந்தார், என்னதான் பார்க்கலான்னு வந்தார். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஓகே. ஸோ இவங்க பக்கத்துல வந்து இந்த புர்கா போட்டு இப்படி உட்கார்ந்துன்னு இருக்காங்க. இவங்க நான் சொன்னேன் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சிக்னல் கொடுத்தேன். பார்த்து சலாம் அலைக்குமான்னு சொன்னேன். அவ்வளவுதான், பஞ்சர். அவங்க கூல் ஆயிட்டாங்க அந்த டைம்ல. பஞ்சர் அவ்வளவுதான். எவ்வளவு கோவத்துல வந்தாங்களோ அந்த அப்படியே இறங்கிச்சு. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம. அப்புறம் இப்படி இப்படி எட்டி பாக்குறாரு, எப்படா என் பையன் வருவான், எப்படா என் மருமகன், அந்த மாதிரி வெயிட்டிங்ல வந்துட்டாரு. ஏன்னா அட்வொகேட் என்ன சொல்லிட்டாருன்னா, போகாத, நான் சொன்ன பிறகுதான் போகணும். ஏன்னா சில ரவுடிஸ் கொஞ்சம் அந்த மாதிரி ஆளுங்க வெளியே இருந்தாங்க, கோர்ட் வெளியே. ஸோ அவ்வளோலாம் பிரச்சனை அந்த காட் தான் எல்லாமே. ஸோ வெளியே வந்த பிறகு அப்பதான் மீட் பண்ணி அவரை எடுத்துட்டு அங்கே சுத்தி இருக்கிற குமஸ்தா அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு இவர் டிப்ஸ் தராரு. வாப்பா வீட்டுக்கு தான் வந்துடுறப்பான்னு சொல்லி மறுநாள் பொண்ணை வீட்டுக்கு. ஏன்னா நான் என்னால் யார் யாருக்கு பாதிப்பு ஏற்படுச்சோ எல்லா வீட்டுக்கு தேடி போய் மன்னிப்பு கேட்டு எல்லாரும் அவங்க சொன்னாங்க, நீ என்ன பண்ண சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்கள அதை ஏற்றிக்கினாங்க. இப்போ அதில் வந்து 4-5 பேர் இன்னைக்கு இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோதான். உங்க வீட்டுல அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆச்சு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு? எங்க வீட்ல ஆக்சுவலி எக்ஸெப்ட் பண்ணல. நான் கோர்ட்ல அவங்க கூட உட்கார்ந்து இருக்கும்போது எங்க ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கவே இல்லையா? அதான் எங்க ஃபேமிலி ஃபுல்லா வந்தாங்க. இல்ல பாக்கல இன்னும். இப்போ அவங்க கனெக்ஷன் இல்ல, சும்மா யாராவது 2 சிஸ்டர் பேசுவாங்க. அவ்வளவு 2 சிஸ்டர்ஸ் மட்டும் தான் பேசுறாங்க, மத்த யாரும் அவ்வளவு ஃபேமிலி கனெக்ட் இல்ல இப்போ வரைக்கும் இல்ல. அவங்க பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஓகே. அண்ட் எப்படி இருந்தது அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு புது லைஃப்? உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசா இருந்திருக்கும் இல்லையா? ஸ்டார்டிங் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, அதுக்கப்புறம் பழகி போச்சு எனக்கு. ஓகே. இல்ல மிஸ் ரொம்ப டிஃபிகல்ட்னா அம்மா வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு போனா கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆமா, அப்படிதான் கேக்குறேன். சோ அதனால பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு லவ் பண்ணிட்ட அப்புறம் எதுவுமே தெரியாது, கஷ்டம் இது அது எதுவுமே தெரியல. சோ நல்லா ஹாப்பியா வந்துட்டு ஹாப்பியா போயிட்டேன். இவங்க சொல்றது என்னன்னா, இவங்க வந்து லவ் பண்ண முன்னாடி வந்து வீட்டுக்கு வந்து போயின்னு இருப்பாங்க. ஸோ எல்லா ரிலேஷன், நம்ம கல்யாணத்துல இருக்கட்டும், ஃபங்க்ஷன் இருக்கட்டும், ஒரு பர்த்டே இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷன்ல உள்ள வருவாங்க, இவங்க வீட்டுக்குள்ள ஃபேமிலியில இருப்பாங்க. ஸோ அதனால அது ஹார்ட்னஸ் தெரியல. ஸோ ஈஸியா ஸ்மூத்தா அந்த லைஃப் வந்து ரன்னிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு சொன்னீங்களா, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டு போய் எப்படின்னா, தெரியாம இல்ல, இது தெரிஞ்சு வந்த பிறகு ஆல்ரெடி ஒரு வருஷமா வீட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு இருந்தனால கொஞ்சம் ஈஸியா டிராவல் பண்ணாங்க. அண்ட் அவங்க அந்த கப்பிள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி இவ்வளோ விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணி, ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் வெரி பிக் ஃபேமிலி. அவங்கள பிடிச்சி மேரேஜ் பண்ணி இவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி இவங்க வந்த பிறகு நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கைட் பண்ணி எந்த குறையும் வைக்காம, ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு இட்ஸ் அ வெரி பிக் திங். லைக் ஓகே, நீங்க சொல்லுங்க. அம்மா அப்பா பார்க்கும்போது நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் தான். யாரோட ஹார்ட் ஒர்க்? 2 பேரும். ஓகே. யாரையும் சரிசமமா பார்ப்பாங்க, எல்லாரையும் ஒரே லெவல். நானா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், ரிலேஷன்ஸ் யாரா இருந்தாலும் ஹெல்பிங் மைண்ட் எல்லாருக்கும். அந்த இதுல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அம்மாவா அப்பாவா? டாடி தான். அப்படியா? ஆமா ஆமா. எல்லா இடத்துல சில விஷயத்துக்கு எப்பா இது பண்ணாத, இது தப்பா போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்ப அடி வாங்கி நல்ல விஷயத்துல ஸ்ட்ரிக்ட். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யார்கிட்ட, அம்மாட்ட சொல்வீங்களா இல்ல அப்பாட்ட சொல்வீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அம்மா கிட்ட மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவேன். இப்படிலாம் அம்மா இப்படி இந்த மாதிரி அப்படிலாம் ஷேர் பண்ணுவேன். அவங்க கேட்பாங்க, சரி ஓகேடா அந்த மாதிரி. தோடி எதுவும் இல்லை. ஓகே, நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதை கேட்கலங்க. என்னெல்லாம் அப்பாட்ட சொல்லலாம், எதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது? எதுவுமே பண்ற மாதிரியே எதுவுமே இல்ல. நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்டா இருப்பான். இன்ட்ரோவர்ட் ரொம்ப. இதுதான். அண்ட் பசங்க சொன்னாங்க, நாங்க அண்ட் நீங்களும் சொன்னீங்க, நான் லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்ல ஒரு கடந்து வந்து ஒரு இல்ல ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மொமெண்ட் அப்படின்னா எப்போ இருந்தது உங்களுக்கு? 95 கல்யாணம் பண்ணி எதுவுமே எங்கல பேலன்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஒரு வாட்ச் கடையில் ஒர்க் பண்ணேன், சேல்ஸ் ரெப்பா. அங்கே ரொம்ப கஷ்டம். மீன்ஸ் ஒரு 2 மினிட்ஸும் உட்கார முடியாது, அந்த மாதிரி ஒர்க்கு. ஸோ அந்த டைமில் வந்து கல்யாணம் புதுசு, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. செலவு காசு இல்லை. நான் இங்கே வந்தது வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் தான், ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தவங்க. ஸோ இவங்களை எப்படி பார்க்கணும்? இவங்கெல்லாம் ஹைஃபை ஃபேமிலி, எல்லாம் ஜுவல்லர்ஸ் பிஸ்னஸ். இவங்கெல்லாம்
எல்லாமே. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன். அதெல்லாம் வேண்டாம், ஆர்டர் பண்ணோம், யார் கையிலும் கை நீட்டக்கூடாது, நம்ம இப்படி தான் வாழணும். அன்னைக்கு டார்கெட் பண்ணது அல்ஹம்துலில்லாஹ் இன்னி வரைக்கும் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரீச் ஆயிட்டேன். எவ்வளவு பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு உங்க கொடுத்துருக்காங்க உங்களோட அந்த 101%. 101% எல்லாமே இனி வரைக்கும் ஒர்க் பண்றாங்க, இனி வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. ஆனா கோச்சிங்னா மட்டும் நான் தான் காம்ப்ரமைஸ் அவங்க வரவே மாட்டாங்க. எதுக்கெல்லாம் கோச்சுப்பாங்க ரொம்ப? எல்லாத்துலயும் திடீர்னு எதுனா ஒண்ணு வரும். ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, சர்வீஸ் ஆயிட்டோம், 28 இயர்ஸ் கம்ப்ளீட். ஸோ அதுக்காக அவங்க என்ன கோச்சிங்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். நான் கோச்சிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்க வந்து இப்போதைக்கு நம்ம ஜாலியா தான் இருக்கும், சும்மா அப்படியே அது ஒரு நாள் 2 நாள் அதுக்கப்புறம் செட் ஆயிடும். அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையா, வாழ்க்கை இல்ல. என்ன சொல்றீங்க? கரெக்ட். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு ஆக்டிங் அதான் ஃபர்ஸ்ட் மூவிஸ்ல அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க நல்லா கேரக்டர் பண்ணலாமே அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி அப்படியே எனக்கு தானாவே வந்துட்டே இருந்தது ஒரு ஒரு கேரக்டர். அதான் இவங்க கூட தான் இருந்தாங்களே. ஓ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆக்டிங் ஆமா. ஆரம்பிச்சீங்களா? ஓகே. பேபி ஆயிட்ட அப்புறம் தான் ஆக்டிங்ல வந்தேன் நான். ஃபர்ஸ்ட் பேபி. ஆமா, ஓகே. 6 months குழந்தை அந்த டைம்ல. அந்த டைம்ல அதான் அவங்க சொன்னாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்டார்டிங், வாட்ச் கடையில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறமா சரி பார்க்கலாம், ஒரு நாள் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்க கூட இருந்தாங்க. சரி இவங்க சப்போர்ட்டுங்க 2-3 பேர் பின்னாடி சொன்னாங்க, நீங்க வந்துட்டே இருங்க, நல்லா நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொன்னேன் இவங்க எப்பவுமே கூட இருந்தா நான் போவேன், அப்படின்னா தனியா போக மாட்டேன். ஏன்னா எனி டைம் இவங்க இப்போ கூட தான் இருக்காங்க, அந்த டைம்ல கூட தான் இருந்தாங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே வந்து ஆமா. எப்படி, ஏன்னா வந்து ரொம்ப சில பேர் தான் இந்த மாதிரி ரொம்ப பிராட் மைண்டடா ஓகே ஒய்ஃப்க்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து, அதுவும் அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி ஆக்டிங் அலோவ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். அதுவும் திருமணமான பிறகு குழந்தையும் ஆன பிறகு எப்படி நீங்க வந்து என்ன ஒரு வாட் மேட் யூ அலோவ்னு சொல்லக்கூடாது, வாட் மேட் யூ லைக் ஓகே அவங்க போட்டோம் இதுல என்ன அப்படின்னு தோணுச்சு? ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு அவங்க என்ன பார்த்தோன்னே சொன்னாங்க, இவங்க ஷூட்டிங் வரோம். இல்லப்பா ஷூட்டிங்லாம் பிடிக்காது, அவங்க காஸ்ட் வேற, தெரிஞ்சிச்சுன்னு அசிங்கமாயிடும், பொண்டாட்டி சம்பாரிச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயும் அதில் வந்து சம்பாதிக்கலாம், வந்து பார், பிடிச்சிருந்தா பண்ணு, இல்லாட்டி விட்டுரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படமே அஜித் சார் படம் ரெட்டை ஜாட வயசு பைக்ல அதுதான். அப்ப அந்த டைம்ல எங்க வண்டி கூட ஓட்ட தெரியாது. அப்ப அஜித் சார் தான் சப்போர்ட் பண்ணார். நான் பேலன்ஸ் பண்றேன், க்ளோஸ் அப் ஷாட் தான், நீங்க சும்மா இப்படி பிடிச்சி இப்படி பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த ஷாட்ல தான் அது இவர் தான் வண்டி ஓட்டின மாதிரி தெரியும் அதுல. ஆனா இவங்க ஓட்டல, இப்ப ஓட்டுறாங்க என்ன கூட. சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒரு மூவி. அப்ப அங்க பாக்கும்போது எதுவுமே இல்ல, டீசென்டா. இப்போ சோ நிறைய பேருக்கு கேமரா பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் தெரியாது என்ன தப்பு என்ன நல்லதுன்னு. ஸோ நம்ம அங்கே போய் நேரில் பார்த்தோம், ஓகே டீசெண்டாக இருக்கு, நம்ம வேலை என்னமோ அது மட்டும் பார்க்கலான்னு சொல்லி என்ட்ரி ஆகணும். அதுக்கப்புறம் நானும் போய் அந்த கும்பல்ல நானும் நின்றுருந்தேன். சரி நான் எதனா ஒரு ஆக்டிங் பண்ணலான்னு இந்த மூஞ்சிக்கு யாரும் லைக் பண்ணல. சரி என்ன அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லி அந்த கும்பல்ல கை காட்டின மாதிரி ஒரு சீன்ல போனது. ஓ இதுல நம்மளுக்கு ஒர்த் இல்லை, நம்ம ஒரு 100 பேருக்கு வச்சு கை தட்டின மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லி அதுல என்ன போடலான்னு பார்த்தா சினி ஏஜென்ட் அசோசியேஷன்ல ஒரு மெம்பர் ஆகணும் ஃப்ரெண்ட் மூலியமா. ஃப்ரெண்டு பேர் கான் அன்சாரி போய் இருந்துட்டார். கான் எனக்கு இன்னும் கூட கான் போய் க்ளோஸா இருக்கு. அவர் தான் அந்த டைம்ல என்ட்ரி ஆகிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஏஜென்ட் ஆகி நாங்க இன்னைக்கு 100-200 பேர் வேலை தரோம். அந்த யூனியன் மூலியமா, யூனியன் தான் மெயின் நம்மளுக்கு. இந்த யூனியன் மூலியமா நம்ம நிறைய பேருக்கு வேலை தரோம்.